முதுமை அடைந்த ஒவ்வொருவரும் ஒரு குழந்தையைப் போலத்தான். எல்லோருக்கும் வயது நிரந்தரமல்ல. கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன், வெளிநாட்டில் வாழும் பிள்ளைகள், தவிர்க்க இயலாத சூழல் என பல்வேறு காரணங்களால் முதியவர்கள் தனிமையை சந்திக்கின்றனர். தனியாக பாசத்திற்காக ஏங்கி மன அழுத்தத்தில் தவிக்கும் முதியவர்களுக்கு ஷரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நமது இந்த தொண்டு நிறுவனமானது 2002 அக்டோபர் 2 கூட்டு முயற்சினால ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு நல உதவி திட்டங்களை தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த வேளையிலும் எங்களுக்கு ஏற்பட்டதான ஒரு சின்ன ஒரு தாக்கம், வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறதான பெண்களை வைத்து நம்ம பார்த்து அவங்களை பராமரிக்கணும் என்றதான ஒரு உள்ளான ஒரு ஆழ்ந்த ஒரு ஏக்கம். ஏன்னா நிறைய முடி அந்த நேரம் வரும்போது அநேகருக்கு அப்படிப்பட்டவங்கள தள்ளி விடுகிற குடும்பங்கள்லயே அவங்கள தனித்து விடப்படுகிறதான நிலை இருக்குது. அந்த நிலையிலேருந்து அவங்கள நம்மால முடிந்ததை அவங்களுக்கு செய்யணுன்றதான ஒரு நோக்கத்தோட இந்த புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லம் என்றதான அமைப்பை நாங்கள் ஆரம்பிச்சு அதில் கிட்டத்தட்ட அப்போ 10 பேர் இருந்தாங்க ஆரம்பத்தில். இப்படி அவங்களுக்கும் ஏற்ற வேலையில கவுன்சிலிங் கொடுத்து திரும்பி அவங்கள அவங்க வீடுகளுக்கு சேர்த்து விடுகிறதான அந்த மாதிரி வேலைகளையும் செய்தோம். அதோட கூட யாரு மற்றவங்களா இருக்கிறவங்கள கண்டெடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான ஆதரவு, ஆலோசனைகள் இதெல்லாம் கொடுத்து அவங்க இருக்கிறதான அந்த மனநிலையிலேருந்து அவங்கள தூக்கி எடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதான முயற்சிகளும் மேற்கொண்டோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 92 பேருக்கு மேலேயே நம்ம கண்டெடுத்து அவங்களுக்கான முயற்சிகளை எடுக்கும்போது அவங்க சரியான, சிலருக்கு சுத்தமாவே என்ன இருக்காது, யாரு நம்ம எங்கிருந்து வந்தோம் என்கிறதான நினைவே இல்லாத நிலையில இருப்பாங்க. அவங்களை திருப்பி அவங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சு அவங்க குடும்பத்தோடு கூட சேர்த்து வைக்கிறதான ஒரு நல்ல செயல்களையும் நம்ம செய்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆம்புலன்ஸ் வசதி 24 மணி நேரமும் உள்ளது. முதியோர் இல்லத்தின் பாதுகாப்பு கருதி சுற்றியும் சிசிடிவி கேமரா கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. யாசகர்களுக்கான மறுவாழ்வு ஒரு திட்டம், அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத ஒரு முனைப்பை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதில் தெருவோரம் இருக்கிறதான பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறதான மக்களை கண்டெடுத்து அவர்களுக்குள் இருக்கிறதான ஆதங்கங்களை நீக்கி அவங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒன்று அவங்களா சுய தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வரலாம், அல்லது ஏதாவது ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி செக்யூரிட்டி இந்த மாதிரி போஸ்ட்ல எங்காவது அவங்கள அமர பண்ணலாம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்து திருவோரம் இருக்கிறதான பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறதான மக்களை கண்டெடுத்து அவர்களுக்கு எனக்கு அடுத்த நல்ல ஒரு வாழ்வு வேணும் என்று விரும்புகிறதான மக்களுக்கு கொடுக்க வேண்டியதான முதலுதவிகள், முதலாவது அதை கொடுத்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து நல்ல உடைகள் கொடுத்து அவங்களை தங்க வைத்து 3 வேளை உணவு கொடுத்து அடுத்தது அவங்களுக்கு ஒரு வாழ்வு நடத்தி கொண்டு போகிறதுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள நாங்கள் என்ன பண்றோம், ஒரு புது வாழ்வுக்குள்ளாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுல எங்களுக்கு தெருவில் இருக்கிறதான நிறைய பேர் எடுத்துட்டு வரும்போது அவங்க யாரு என்னன்றது நினைவே இல்லாத நிலையில இருக்கிறவங்களையும் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கறதான முதலீடுகளை கொடுக்கும்போது அவங்க நல்ல நிலையில இப்ப இருக்கிறத கண்காண நாங்கள் எங்களால் பார்க்க முடியுது. இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கவும் நாங்கள் மனதார வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.